கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் அடியாளை நீர் மறைத்து நீர் வெளிப்படும் கர்த்தாவே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் அப்பா. உடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் நிரப்பி அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கத்தக்கதாக, அநேகரை உயிர்ப்பிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் காத்துக்கொள்ளும். எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் ஏற்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிற என் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கெம்பீரத்தோடு அறுக்க வேண்டும். கெம்பீரத்தோடு நாம் அறுக்க வேண்டும். இது சங்கீதம் 126:6 சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் எப்படி அறுப்பார்களாம்? கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். சந்தோஷமாய் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வருவாங்களாம். அவ்வளவு செழிப்பை கர்த்தர் கொடுப்பார். அதுபோல் அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். ஐயோ, நான் இப்போ கொண்டு போய் நான் விதைக்க போகிறேன், எனக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி போன தடவை மாதிரி ஆகிக்கூடாதேன்னு சொல்லி அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு நல்ல விளைச்சலை கர்த்தர் கொடுப்பார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அதற்கு நம்ம உதாரணமாக யாரை எடுத்துக்கொள்ளலாம் என்றால் அன்னாள் கண்ணீரோடு தேவாலயத்திற்கு போகிறார். 1 சாமுவேல் 1 நம்ம பார்க்கும்போது 1 வசனத்திலிருந்தே இருக்குது. அவளுக்கு ஒரு சக்களத்தி உண்டு, பெண்ணினாள். அவங்க எல்லாரும் வருஷம் வழக்கத்தின்படி அந்த இடத்துக்கு போய் அவங்க என்ன செய்கிறாங்க? கடவுளுக்கு பலி செலுத்தி கர்த்தரை துதித்து விட்டு ஜெபித்து விட்டு வர்றது வழக்கம். 1 சாமுவேல் 1 நம்ம பார்த்தோன்னா இருக்கும். அப்படி போய் அவன் என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். அவள் எப்படி ஜெபிக்கிறாளாம்? மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். 1 சாமுவேல் 10:11 நம்ம பார்க்கலாம் அவள் எப்படி ஜெபிக்கிறாள்னு சொல்லி. சீலோவான்ற இடத்துல அவங்க வழக்கத்தின்படி அங்கே போய் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி ஜெபம் பண்ணிட்டு வருவாங்களாம். அப்படி அவங்க போகிற நேரமெல்லாம் பெண்ணினாள் இவளை துக்கப்படுத்துவாள். ஏன்னா இவளுக்கு பிள்ளை இல்லை அன்னாளுக்கு. அதனால் இந்த தடவை என்ன செய்வா? நேரே போய் தேவாலயத்துக்கு போய் உள்ளே போய் பார்த்தா அங்கே ஏலி, அவர் தான் ஆசாரியன், அவன் அங்கே உட்கார்ந்துருக்கான், வயசான ஆள். இவள் உள்ளே போய் அந்த கோயிலுக்குள்ளே போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறார். நீங்கள் 10:11 பாருங்கள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்திருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் பொருத்தனை பண்ணி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தீன்னா நான் தேவாலயத்தில் விட்டுருவேன், அவன் தலையில் என்ன செய்யாது? சவரகன் இப்போ கத்திப்படாது அப்படின்னு சொல்லி அவள் பொருத்தனையோடு மனங்கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணினாள். அப்படி அவள் விண்ணப்பம் பண்ணி அவள் ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணுறா. ஜெபம் பண்ணும்போது ஏலி பார்த்துக்கிட்டே இருக்கான். வாய் மட்டும் அசைது என்ன ஜெபம் பண்ணுறான்னு தெரியல. அப்புறம் ஏலி கேட்குறாங்க, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு, எவ்வளோ நேரம் வெறித்திருப்பாயின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். 15வது வசனத்தில் சொல்கிறா பாருங்கள். என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே ஏலி அவளுக்கு சொன்ன வார்த்தை என்ன பாருங்க. 17வது வசனம். ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். என்ன ஜெபம் பண்ண? அப்படிலாம் ஒன்றுமே கேட்கல. ஆனால் அவன் சொல்கிற பதில் என்ன? இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன கேட்டாயோ அதே அவர் உனக்கு தருவார், சமாதானத்தோட போ அப்படின்னு சொன்னோன்னே அந்த வார்த்தையை அவள் விசுவாசிப்பாள். ஒரு நேரம் கேட்டேன்,
அதுக்கு பதில் கிடச்சி, நீ போ உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறாருன்னு சொல்லி சந்தோஷமாக வெளியே வருவான். வெளியே வரும்போது அதற்கப்புறம் அவள் முகம் துக்க முகமாக இல்லை. 18 கடைசி பாருங்கள். அப்புறம் அவள் முகம் முகமாக இருக்கவில்லை. வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணி நல்லா இருப்பாள். அப்புறம் அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு என்ன பெயரிடுவா? சாமுவேல் என்று பெயரிடுகிறாள். அந்த பிள்ளை பால்குடி மறந்த பின்பு அந்த பிள்ளையை கொண்டு தேவாலயத்தில் ஏலியினிடத்தை பொருத்தனையின்படி விடுறாள். அதனால் கர்த்தர் அவள் மேல் பிரியம் வைத்து மேலும் அவளுக்கு என்ன செய்கிறார்? 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் கொடுக்கிறார். அப்போ கண்ணீரின் ஜபத்திற்கு கம்பீரத்தோடே அறுத்து செல்லும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இதான் முதலாவது. 2வது, நம்ம கண்ணீரோடு எதை விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரத்தோடு அறுப்போம். அதே மாதிரி அன்னாளை போல் நம்ம கம்பீரத்தோடு அறுக்கிறவர்களாக இருப்போம். கண்ணீரோடு எதை விதைக்கிறவர்களாக இருப்போம் அப்படின்னு பார்த்தா அன்பை விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது இயேசுவானவர்கிட்ட ஒரு பெண் வருகிறாள். அவள் பாவியான ஸ்திரீ. இயேசுவானவர் பெத்தானியா என்ற ஊரில் சீமோன் என்னும் பரிசேயன் வீட்டில் அவர் விருந்துக்கு சாப்பிட உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த ஸ்திரீ என்ன செய்கிறா? வீட்டுக்குள்ளே மெதுவாக போய் அவருக்கு பின்னால் நின்று கொண்டு அவருடைய பாதத்தின் அருகே நின்று கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார். அப்புறம் என்ன செய்கிறா? மெதுவாக பாதத்து பக்கத்தில் உட்கார்ந்து கையில் வச்சுருந்த ஒரு வெள்ளைக்கல் பரணி அப்படின்னா என்ன, ஒரு பாட்டில், வெள்ளையாக இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் அதை உடச்சி அவருடைய சிரசின் மேல் ஊற்றுகிறாள். அப்புறம் அவருடைய பாதத்திலையும் ஊற்றி தன் கண்ணீரால் அதை என்ன செய்கிறா? நனைக்கிறா. பாதத்தை நனைச்சி தன்னுடைய தலைமுடியால் அதை என்ன செய்கிறா? நல்லா துடைக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வீட்டுக்காரன், இவ இப்படி வீணாக பணத்தை போட்டு செலவழித்து இப்படி வாசனை திரவியத்தை கொண்டு ஊற்றிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவளை குறித்து தன் மனதில் தான் நினைக்கான், வெளியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அதை ஆண்டவர் அறிகிறார். அந்த மனுஷனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும்னு கேட்கான். அப்போ ஆண்டவர் ஒரு சின்ன கதை சொல்கிறார். 2 பேர் கடன்பட்டிருக்காங்க. ஒருத்தன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும். இந்த எஜமான் என்ன செய்கிறான்? 2 பேரையும் மன்னிச்சு விட்டுட்டான். அப்போ இந்த 2 பேரில் யார் அந்த எஜமான்ட்ட அதிகமாக அன்பு கூறுவா அப்படின்னு சொல்லும்போது 500 வெள்ளிக்காசு வாங்கினவன் தான் ரொம்ப அன்பு கூறுவான். ஏன்னா அவனுக்கு ஜாஸ்தி பணத்தை மன்னிச்சிருக்கார்ல அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் யாருக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவங்க என் மேலே என்ன செய்வாங்க? அதிகமாக அன்பு செலுத்துவாங்க. இப்போ அதை மாதிரி இந்த பெண் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் அவளை பார்த்து. இவள் என்னிடத்தில் என்ன செய்கிறா? மிகவும் அன்பு கூர்ந்தாள். இங்கே யாரும் எனக்கு தண்ணி கொடுக்கல, என் காலை கழுவலை, என்னை காலை துடைக்கலை, எனக்கு முத்தமும் கொடுக்கலை. ஆனால் இது வரைக்கும் இந்த பெண் என்ன செய்தா? அவளுக்கு எப்படி அன்பு செலுத்துன்னு தெரியல. அதனால் தன் கையில் இருந்த காசை வச்சு இந்த நளதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து ஊற்றி இந்த ரூம் முழுசும் என்ன செய்யுது? வாசனை அடிக்குது. அப்போ அந்த அளவுக்கு அவள் என் மேலே என்ன செஞ்சிருக்கா? அன்பு கூர்ந்தாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகமாய் மன்னித்து விட்டனோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். யார்? இந்த சீமோன் சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 47வது வசனம். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். அப்புறம் கடைசியாக எனக்கு 50வது வசனம் சொல்கிறாரு, ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடைய போ. அப்போது அவள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் கடைசியில் அவளுக்கு என்ன சொல்கிறாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எவ்வளவு பயங்கரமான ஒரு பாவியான ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீ, அவளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு நிமிஷத்தில் மன்னிச்சிட்டார். மன்னித்த உடனே அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம். சமாதானத்தோடே போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவளை அன்போடு அனுப்புகிறாள். அப்போ அவள் எதை விதைக்கிறா
அன்பை தன்னிடத்தில் இருக்கிற இயேசுவின் மேலுள்ள அன்பை அவள் வெளிப்படுத்தி அதை என்ன செய்கிறா? விதைக்கிறார். எதை அறுவடை செய்கிறாய்? சமாதானத்தோடு போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இயேசுவானால் அவளுடைய பாவத்தை என்ன செஞ்சிட்டார்? மன்னிச்சிட்டார். இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுதான் எல்லா சந்தோஷத்தை விட மிகுந்த சந்தோஷம் இல்லையா? அதை அவள் பெற்றுக்கொள்கிறாள். அப்போது அன்பை அவள் என்ன செய்கிறாள்? கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் வெளிப்படுத்துகிறாள். அதனால் ஆண்டவர் அவளுக்கு என்ன கொடுக்குறார்? சமாதானத்தோடே போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்கிறார். ரெண்டாவது, ஜெபிக்க வேண்டும் கண்ணீரோடு. தேவ சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை கண்ணீரோடு ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்தவங்க யாரெல்லான்ட்டு வேதாகமத்து நிறைய பேர் இருக்கு. அதில் நான் 3 பேர் எடுத்தேன். யாரெல்லான்னு சொன்னால், முதலாவது அன்னாள் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரெண்டாவது தாவீது. சங்கீதம் 6ஆம் வசனம். தாவீது எப்படி அழுகிறான் பாருங்கள். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். அப்புறம் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறான்? அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நம்ம அழுது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு தாவீது சொல்கிறான் பாருங்கள். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். அதனால் எவ்வளவு சத்துருக்கள் எனக்கு முன்பாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று தாவீது தைரியமாக சொல்கிறான். அதனால் தாவீதினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் வந்த போதிலும் அவன் கண்ணீரின் பாதையில் விசுவாசத்தை என்ன செய்தான்? வெளிப்படுத்தினான். கர்த்தர் அதை அவனுக்கு ஆசீர்வதித்து அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக முதல்லையே அபிஷேகம் பண்ணிட்டார். சவுலுக்கு அப்புறம் நீ தான் சொல்லி அதை இப்போ என்ன செய்கிறார்? உறுதி பண்ணி. இப்போ அவனுக்கு கண்ணீரின் ஜெபம் தேவைப்பட்டுச்சு. அடுத்தது எசேக்கியா ராஜா. எசேக்கியாவுக்கு வியாதி வந்துட்டு அதனால் அவன் மரணம் அடைந்துருவான்னு சொல்லி ஏசாயா மூலமாக எசேக்கியாவுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ எசேக்கியா அதை கேட்ட மாத்திரத்திலே சோறு பக்கமாக திரும்பி அழுகிறான். 20ஆம் 2 ராஜாக்கள் 20:3 வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நரமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அழுது கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறான்? விண்ணப்பம் பண்ணுறான். உடனே ஆண்டவர் ஏசாயாவை திரும்பவும் எசேக்கியாவின் இடத்துல அனுப்புகிறார். அனுப்பி ஆண்டவர் சொல்கிறத பாருங்கள். 5:6. என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார். ஆண்டவர் அப்படியே அந்த அவனுடைய அழுகையின் கண்ணீருக்கு பதிலளிச்சிட்டார். எவ்வளோ நாள் கூட்டி கொடுக்கார்? உன்னுடைய கண்ணீரை கண்டேன், உன்னை என்ன செய்வேன்? குணமாக்குவேன். 3ஆம் நாளில் நீ போவான்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் உன் நாட்களோடே 15 வருஷத்தை கூட்டி தருவேன்னு சொல்கிறார். கூட்டி தந்து அந்த 15 வருஷத்தில் ஆண்டவர் யாரை கொடுக்குறார்? மனாசே என்ற ஒரு குமாரனை கொடுக்குறார் இல்லையா? மனாசே ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு அப்புறம் அவன் தான் ராஜா வாரான். அப்போ அவனுக்கு வயசு என்ன தான்? 12 வயசு தான். இது 2 ராஜாக்கள் 21:1. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாக இருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 55 வருஷம் அரசாண்டான். அப்போது அவனுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறார். கம்பீரத்தோடு அர்த்தம். இப்போ 3 பேர். அன்னாள் கண்ணீரோடு விதைத்து சாமுவேல் என்ற ஒரு குமாரனை பெற்று அதை ஏலி இடத்துல வளர்க்க விடு, தேவ சமூகத்தில் வளர்க்க விடுகிறார். அவன் வளர்ந்து என்னதாக மாறுகிறான்? பெரிய ஆசாரியனாக மாறி
2 ராஜாக்களே அவன் தான் அபிஷேகம் பண்ணுறான். சவுலையும் தாவீதையும் அபிஷேகம் பண்ணது சாமுவேல் தான். அடுத்தாப்புல அவன் இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக இருந்தான். ராஜாக்கள் கிடையாது அந்த காலங்களில், அதனால் அவன் தான் நியாயாதிபதியாக இருந்தான், ஆசாரியனாக இருந்தான். அதனால் தீர்க்கதரிசி, அந்த காலத்தில் அவர்களுக்கு பின்னால் நடக்க போகிறத முன்னால் அறிவிக்கக்கூடிய தீர்க்கதரிசியாக இருந்ததும் இந்த சாமுவேல் தான். அப்படி ஆண்டவர் அவளுடைய கண்ணீரின் ஜபத்திற்கு ஒரு நல்ல ஒரு கம்பீரமான ஒரு ஜெயத்தை அவளுக்கு கட்டளையிட்டாள். 2வது அவள் சொன்ன பொருத்தனையின்படி நிறைவேற்றினபடியால் திரும்பவும் அவளுக்கு 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். தாவீது பார்த்திங்கன்னா கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறான், கண்ணீரோடு ஜெபிக்கிறான். அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அதனால் எவ்வளவு பகைஞர்கள் அவனை சுற்றி வந்தாலும் அவனுடைய மகனே அவனுக்கு விரோதமாக எழும்பி நின்றான். அவன் கூட நண்பராக இருந்த, அவனுக்கு ஆலோசகராக இருந்த அகிதோப்பேலும் கூட என்ன செய்யலை, அவன் கூட இருக்கலை, அவனை விட்டுட்டு போயிட்டான். இப்படி எல்லாரும் அவனை விட்டு போய் அவனுக்கு பகைஞராக மாறும் பொழுது அவன் அழுது ஜெபிக்கிறான். கர்த்தர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு எல்லா சத்துருக்களின் எடுக்கத்திற்கும் கர்த்தர் அவனை விடுவித்தார். இப்படி அதனால் கர்த்தர் அவனை என்ன செய்கிறான், தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். ஏற்கனவே இப்போ ராஜாவாக மாற்றினார். அப்புறம் எசேக்கியா ராஜா பார்த்தா அவன் தேவனிடத்தில் கண்ணீர் விட்டு ஜெபித்ததுனால அவனுடைய வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றினார். 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார், ஒரு மகனை கொடுத்தார். அது வரைக்கும் அவனுக்கு பிள்ளை இல்லை. அப்புறம் தான் அவனுக்கு மனாசே என்ற ஒரு குமாரனை கொடுத்தார். அவன் இறந்த பிறகு அவன் ராஜாவானான் 12 வயசில். அப்புறம் 55 வருடங்கள் ராஜ்யபாரத்தை நடத்தினான். அந்த மாதிரி கர்த்தர் நமக்கு கண்ணீரோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் கம்பீரத்தோடு இருக்கும்படி செய்கிறார். நாம் வழிகளை செம்மையானவைகளாக மாற்றும்போது கம்பீரத்தோடு நாம் அறுக்கிறவர்களாக மாறுவோம். இது ஓசியா 14:9 கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். ஓசியா 14:9 கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். கர்த்தருடைய வழி செம்மையானதாக இருக்கும். யோசேப்பு தனக்கு விபச்சாரம் செய்வதற்கு தகுதியான ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் அவன் கர்த்தரோடு ஜீவித்தபடியால் அந்த பாவத்தை அவன் செய்யாமல் விலகி என்ன செய்கிறான், ஓடுறான். அதனால் பார்வோன் ராஜா என்ன செய்கிறான், அவனுடைய சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்லும்படி யோசேப்பை தான் கூப்பிட்றான். இவன் இந்த அர்த்தத்தை சொன்ன உடனே பார்வோன் ராஜா அவனை எகிப்தின் அதிபதியாக உயர்த்தும்படி செய்தார். கர்த்தர் அவனை சிட்சித்து செம்மையான வழியில் நடத்தினார். அவன் குடும்பத்தை விட்டு அவனை பிரித்து எகிப்தில் அடிமையாக விற்கப்பட்டு வாழ்ந்தாலும் அவன் செம்மையான வழியை விட்டு விலகாமல் இருந்தான். 107 சங்கீதம் 7வது வசனத்தில் தாவீது எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவனாயிருந்தான். அதனால் அவன் வழிகள் செவ்வையாக இருக்குது. அப்புறம் 50வது சங்கீதம் 23வது வசனத்தில் சோஸ்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அவன் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறான். அதனால் அவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். அதனால் சோஸ்திர பலியிடுகிறவன் கர்த்தர் ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தி அவனுடைய வழிகளை என்ன செய்கிறானால் செவ்வைப்படுத்துகிறார். அதனால் நம்ம கம்பீரத்தோடு அறுக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம அந்த செவ்வையான பாதையில் செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம் வழிகளை செவ்வையாக மாற்றும்போது கம்பீரத்தோடு நாம் அறுக்கிறவர்களாக இருக்கும். தரிசு நிலங்களை பண்படுத்தினால் கம்பீரத்தோடு அறுக்கலாம். இது ஓசியா 10வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேடும் காலமாயிருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணுமா, தரிசு நிலங்களை என்ன செய்ய வேண்டும், பண்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சோம்பேறிகளாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 24, 31, 33, 34 அதில் சோம்பேறியின் வயலையும் மதீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். அது எப்படி இருந்துச்சான்னு சொல்கிறார் பாருங்கள். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது,
அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. 33வது வசனம், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலும் வரும். இப்படி சோம்பேறித்தனமாக இருந்தால் நம்முடைய நிலங்கள் எப்பொழுதும் எப்படித்தான் இருக்கும்? தரிசு நிலமாகத்தான் இருக்கும். அதனால் சோம்பேறியாக இல்லாமல் நிலத்தை தேவ வசனமாக்கிய விதையினால் அதை என்ன செய்யணும்? நிரப்புகிறவர்களாக இருக்கணும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சமாரியா ஸ்திரீ என்ன செய்கிறா? இயேசுவை மேசியாவாக அடையாளம் காண்றார். யோவானில் இருக்கு இல்லையா? அந்த ஸ்திரீ ஆட்கள் இல்லாத நேரம் போய் தண்ணி மோந்துட்டு வருவாள். 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்து தா என்றார். உடனே அவள் என்ன சொல்கிறா? யூதர்கள் எங்கள் இடத்துலலாம் என்ன செய்யக்கூடாது, தாகத்து தா என்று எப்படி நீங்கள் கேட்கலாம்? நீங்கள் யூதனாக இருக்க என்னிடத்தில் எப்படி கேட்கலான்னு சொல்லி அவள் கேட்குறான். கேட்கும்போது ஆண்டவர், என்னிடத்தில் நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்னிடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்ப அப்படின்னு. அந்த தண்ணீரை எனக்கு தாங்களேன்னு இவள் கேட்பாள். கேட்கும்போது இயேசுவானவர் என்ன சொல்கிறாரு? உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வான்னு சொல்கிறார். யோவான் 4:16-17. அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். உடனே அந்த ஸ்திரீக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. உடனே ஊருக்குள்ளே ஓடுறா. 28வது வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றாள். அவள் மேசியான்னு கண்டுபிடிச்சிட்டா. உடனே என்ன செய்கிறா? நீங்கள் ஊருக்குள்ளே ஓடி போய் எல்லாரும் வந்து பாருங்கள், அவர் நான் செய்த எல்லாவற்றையும் அந்த மனுஷன் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? ஓடி வராங்க. ஓடி வந்து கிறிஸ்து இயேசுவை பார்க்குறாங்க. அப்புறம் அவருடைய போதனைகளை கேட்டு அந்த சமாரியா தேசம் முழுவதும் என்னதாக மாறிவிட்டார்கள்? இயேசுவின் பிள்ளையாக மாறிவிட்டார்கள். அதே மாதிரி தான் நம்ம ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தரிசு நிலமாக காணப்பட்ட அந்த சமாரியா இப்பொழுது எப்படி மாறிட்டு சந்தோஷமான நிலமாக மாறிவிட்டு செழிப்பான, அதனால் நம்ம கம்பீரத்தோடு அறுக்கிறவர்களாய் மாறுகிற வேண்டும். அடுத்தது விதையை சுமக்கிறவர்களாக. விதை என்பது என்னென்னா வசனத்தை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா வசனம் எப்படி இருக்குது என்பதை 119ஆம் சங்கீதத்தில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார். அதில் 105வது வசனத்தை பாருங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. 130வது வசனம், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 37ஆம் சங்கீதம் 31வது வசனத்தில், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. பேதையை உணர்வுள்ளவனாக்கும், அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. 105:19 யோசேப்பு வசனங்களினால் என்ன செய்யப்பட்டானா? புடமிடப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யாரை புடமிட்டுச்சு? யோசேப்பு. 17வது வசனத்தில் கடைசியில் கொடுத்து, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் அங்கே இருக்கும் வரைக்கும் அவருடைய வசனம் அவனை என்ன செய்தான்? புடமிட்டது. அப்படியே அவனை பரிசுத்தப்படுத்திச்சு, அவனுக்கு சிறுமைப்படுத்தியது. சிறுமைப்படுத்தினாலும் அவன் அந்த கர்த்தரை விட்டு அவன் பின்வாங்கவே இல்லை. நம்ம பார்த்தோன்னா அவன் எல்லா சிறைச்சாலைக்காரனும் அவனை உயர்த்தி தான் வைத்திருந்தான். போத்திபார்கிட்ட அடிமையாக யோசேப்பு இருந்த போதிலும் தன் வீட்டு விசாரணைக்காரனாக அவனை வைத்திருந்தான். அதுக்கப்புறம் பார்வோன் ராஜாவும் அவனை எகிப்தின் அதிபதியாக மாற்றினான். இப்படி வேத வசனம் என்னும் விதையை நாம் சுமக்கும்போது இப்படி கம்பீரத்தோடு யோசேப்பை போல அறுக்கிறவர்களாக இருப்போம். கடைசியாக, பள்ளத்தாக்காகிய நாம் தங்கும் இடத்தில் நாம் கர்த்தரை முன்னிட்டு காரியங்களை செயல்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் நான் கம்பீரமாய் அறுக்கிறவர்களாக இருப்போம். இதுக்கு 2 ராஜாக்கள் 3:16-17 ஆண்டவர் சொல்கிறார். தண்ணியிலேயே அந்த மக்கள் தவித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், பள்ளத்தாக்கு நீங்கள் காற்றையும் 17
நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவனும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். நீங்கள் பள்ளத்தாக்கு எல்லா இடத்துலையும் வாய்க்கால்களை முதல்ல வெட்டுங்க. ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நம்ம செய்யணும். செய்தால் நீங்கள் தண்ணியில் காற்று வரல, மழை வரல, விளாட்டாலும் அந்த வாய்க்கால்கள் என்ன செய்யப்படும்? தண்ணீரால் நிரப்பப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியே என்ன செய்யப்பட்டது? நிரப்பப்பட்டது. ஏதோம் தேசத்தின் வழியாக வர்ற தண்ணீர் இந்த வாய்க்கால் வழியாக பாஞ்சி இந்த இடம் முழுசும், இந்த பள்ளத்தாக்கு முழுசும் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அப்போ நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தரை முன்னிட்டு நம்முடைய காரியங்களை செய்யணும். ஆண்டவர் சொன்னது என்னது? பள்ளத்தாக்கு எல்லாம் வாய்க்கால்களை வெட்டுங்கன்னு சொன்னார். அதே மாதிரி வெட்டினாங்க. அதே மாதிரி நம்ம கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம என்ன செய்வார்? நமக்கு தேவையானதையெல்லாம் செய்து நம்மை கம்பீரத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வார். அதனால் நம்ம செய்ய வேண்டியது, இந்த படிக்கிற காலங்களில் நம்ம படிக்கணும். அப்போ தான் நல்ல மார்க் வாங்க முடியும். அதான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தராவல். நாம் செய்ய வேண்டியதை செய்தால் நாம் கம்பீரத்தோடு அறுக்கிறவர்களாய் மாறுவோம். இப்போ நம்ம 5 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரமாக என்ன செய்யலாம்? அறுக்கலாம். யாரெல்லாம் கண்ணீரோடு விதைத்தார்கள் என்று பார்க்கும்போது, முதலாவது அன்பை வெளிப்படுத்தினால் அந்த பாவியான ஸ்திரீ அதை ஆண்டவர் மன்னித்து அவளை சமாதானத்தோடு அனுப்பினார். 2வது, கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும்போது அன்னாள், தாவீது, எசேக்கியா இவங்கெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்து கம்பீரத்தோடு அறுத்தார்கள். அதே மாதிரி நமது வழிகளை செம்மையான வகையாக மாற்றும்போது கம்பீரத்தோடு அறுக்கலாம். 3வது, தரிசு நிலங்களை நம்ம பண்படுத்தினால் கம்பீரத்தோடு என்ன செய்யலாம்? அறுக்கலாம். 4வது, வேத வசனமாகிய விதையை சுமக்கிறவர்களாய் இருந்தால் கம்பீரமாய் அறுக்கலாம். 5வது, பள்ளத்தாக்கில் நாம் தங்கும் இடத்தில் நாம் கர்த்தரை முன்னிட்டு காரியங்களை செயல்பட்டால், அவர் சொல்கிறபடி நம்ம செய்தோன்னா நாம் கம்பீரத்தோடு அறுக்கிறவர்களாக மாறுவோம். 5 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கம்பீரத்தோடு அறுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். முதலாவது, கண்ணீரோடு அன்பை பரிமாற வேண்டும். 2வது, கண்ணீரோடு ஜெபத்தை செய்ய வேண்டும். அப்புறம் நமது வழிகளை செவ்வையாக மாற்றும்போது கம்பீரத்தோடு அறுக்கலாம். அப்புறம் தரிசு நிலங்களை ஆண்டவர் பண்படுத்த சொல்கிறார். அப்படி நம்ம செஞ்சோன்னு சொன்னால் கர்த்தர் நம்முடைய காரியங்களை கம்பீரமாய் வழி நடத்துவார். அப்புறம் வேத வசனமாகி விதையை சுமக்கிறவர்களாய் நாம் இருந்தால் கர்த்தர் நம்மை கம்பீரத்தோடு அறுக்க கிருபை செய்வார். கடைசியாக, பள்ளத்தாக்கில் நாம் தங்கும் இடத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அவர் சொற்படி கேட்டு முதலில் அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பும்படி செய்து நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து நம்மை கம்பீரமாய் வாழச் செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கம்பீரத்தோடு என்ன செய்யலாம்? அறுக்கலாம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே கம்பீரத்தோடு அறுப்பது எப்படி என்பதை நாங்கள் தியானித்தோம் அப்பா. நீர் நன்றாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. இந்த 5 காரியங்களையும் நாங்கள் மனதில் கொண்டு கர்த்தாவே கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாக, கண்ணீரோடு அன்பை பரிமாறுகிறவர்களாக, உண்மையாய் பின்பற்றுகிறவர்களாக, தரிசு நிலங்களை செவ்வைப்படுத்துகிறவர்களாக, செம்மையாய் நடக்கிறவர்களாக கர்த்தாவே பள்ளத்தாக்குகளிலே வசிக்கும் பொழுது கர்த்தாவே அந்த பள்ளத்தாக்கை நீரூற்றால் நிரப்பும்படி கர்த்தாவே நாங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, நன்மையான காரியங்களை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது நீர் எங்களை உயர்த்தி வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீரப்பா. வேத வசனங்களை நாங்கள் சுமக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தாவே நீர் எங்களை கம்பீரமாய் வாழ செய்கிறீர் கர்த்தாவே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். மட்டும் எங்களோடு கூட இருந்தீரப்பா. அதற்காக மக்கள் நன்றி. இந்த வேளையிலும் கேட்ட செய்தி மக்களை பலப்படுத்தட்டும் சுவாமி. நாம் எப்படிலாம் செஞ்சோம்னா கர்த்தர் நம்மை எப்படி கம்பீரமாய் வாழச் செய்வார் என்பதை
உணர்ந்து மக்கள் செயல்பட நீர் கிருபை செய்யும் அப்பா. கிராஸ் டிவிக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன்தாமே எல்லாவற்றையும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமீன். இதுவரைக்கும் நம்ம கெம்பீரத்தோடு அறுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தியானித்தோம். தேவன்தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.